அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 28:2 வாசிக்கிறேன். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள், புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அது நற்சீர் நீடித்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்முடைய குடும்பத்தை வைத்து நாம் பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை பற்றி சொல்லுகிறது. நீங்கள் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கும். எப்போ போனாலும் அந்த குடும்பத்தில் ஒரு அமைதியாக இருக்கும். சில குடும்பங்களில் எப்போவுமே ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் இதுதான் இருக்கும். ஆனால் ஒரு பணம் இருந்தாலும், பணம் இருக்கலாம், நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. ஆனால் ஒரு டைரக்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் அவங்களுக்கு இல்லாததுனால அந்த குடும்பம் மிகவும் மோசமான நிலைமைக்கு, கலகம் உண்டாக்குகிற குடும்பமாக, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுகிற குடும்பமாக காணப்படுகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் சண்டை இருக்காது, சத்தமே இருக்காது. ஆனால் வெளியே அவங்க பேசவே மாட்டாங்க. உள்ள அவ்வளோ பகை, அவ்வளோ கொடூரமான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், ஒரு அறிவும் புத்தியும் உள்ள ஒருத்தங்க எழும்பிட்டாங்கன்னா போதும், நிச்சயமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பாருங்களேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். நம்ம அந்த குடும்பத்தின் நிலைமையை பார்த்து இன்றைக்கி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக, அப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக நான் எழும்புகிறேன். இன்றைக்கி பிள்ளைங்க தப்பு பண்ணால் கூட பெற்றோருக்கு அதை கண்டித்து சொல்லக்கூடிய தைரியம் இன்றைக்கி இல்லை. ஏன்னா பிள்ளைங்க பயங்கரமாக அது பெற்றோருக்கு மேலே கத்துறதுனால அவங்க அடங்கி போயிடுறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பெற்றோர்கள் சொல்லுகிற காரியம் அதுதான், எங்களால் கண்டிக்க முடியல, எங்களுக்கு மிஞ்சி போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் நமக்கு கண்டிப்பாக வேணும். யாராவது ஒருத்தர் அதை எழும்பி அந்த காரியத்தை செய்யும்போது அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பமாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கும். இன்றைக்கி பாவத்தின் நிமித்தமாய், குடும்பத்தில் உள்ள பாவத்தின் நிமித்தமாய் சீரழிந்து போன குடும்பங்கள் உண்டு. ஏலியுடைய வாழ்க்கையில் அவருடைய குமாரர் பயங்கரமான பாவங்களை செய்தாங்க. ஆனால் அவன் அந்த குமாரர்களை கண்டிக்கலை. பாருங்களேன், ஒரே நாளில் தகப்பன், பிள்ளைங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இறந்து போகிற செய்தியை நாம் கேட்கிறோம். இன்றைக்கு ஒரு இப்போ பாவம் அப்படிங்கும்போது பெரிய பெரிய பாவம் அப்படின்றது கிடையாது. அப்போது ஆண்டவரை புறக்கணிக்கிற ஒரு வாழ்க்கை கூட இன்றைக்கு நம்ம பாவத்துக்குள்ள நம்ம அதை வைக்கலாம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை, வேத வாசிப்பு இல்லாத வாழ்க்கை, ஆராதனைக்கு போகாத வாழ்க்கை, இது எல்லாமே ஆண்டவர் வெறுக்கிற பாவங்கள். ஸோ இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் பாவம் இருக்குதா, தேவன் விரும்பாத இந்த காரியங்கள் இருக்குதா, இதை எல்லாமே நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் தாயாக இருக்கிறவங்க நீங்கள் எழும்பலாம், தகப்பனாக இருக்கிறவங்க நான் இப்படி என் குடும்பத்தை நான் ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிப்ளினில் நான் கொண்டு வருவேன்னு சொல்லி எழும்பலாம். இல்லை ஏதாவது ஒருவர் எழும்புனீங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் ஆர்கியூமெண்ட் இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் இருக்குதா, அந்த வீட்டில் தேவன் இல்லை என்று அர்த்தம். ஆமேன். இப்போ பாருங்கள், ஏலி அவனுடைய தவறான பாவம், தவறான காரியம் என்ன அப்படின்னா, சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவம். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம், நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணலாம், ஆனால் உங்கள் வீட்டில் தேவ பயம் இருக்கா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் அதிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது, தேவனுக்கு பயந்து நடப்பதில் உங்களுடைய குடும்பத்தை நடத்தும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த ஒரே ஒரு புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலே அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாமை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளை தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். ஆமேன். யோசுவா சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்
இல்லை, அது ஒரு உடன்படிக்கையை டிக்ளேர் பண்ணுறான். ஆபிரகாமை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியுமா? இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாக நீங்கள் எழும்பும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷியை தான் ஆண்டவர் தேடுகிறார். தேசத்திற்கும் திறப்பிலே நிற்கும்படியாக ஒரு மனுஷனை தேடுகிறார். அதே போல குடும்பத்தைக்கு ஒரு முன்னோடியாக, முன்காட்டியாக, வழிகாட்டியாக ஆண்டவர் ஒருத்தரை தேடுகிறார். இன்றைக்கு அது நீங்களாக இருக்கும்படி ஒப்பு கொடுப்பீங்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆண்டவரே அப்பா, குடும்பங்களுக்குள் இன்றைக்கு இந்த கடைசி காலங்களில் பயங்கரமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டிருக்கிறதப்பா. இந்த குடும்பங்களை பார்த்தாலும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் அதன் கிராமங்கள் பாழாய்ப்போயின என்று தெபோராள் சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவரே, பெற்றோராக ஆண்டவரே, சமூத்த சகோதரனாக யாராவது ஒருவர் ஆண்டவரே புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாக அந்த குடும்பத்திற்காக எழும்பும்போது அதனுடைய நற்சீர் நீடித்திருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் வித்தியாசமாய் ஆசீர்வதிப்பீரப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷியை நீர் எழும்ப பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற யார் யார் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. என் குடும்பத்திற்கு நான் ஒரு காவலாளியாய் நான் எழும்புவேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் நற்சீர் உண்டாகும்படி ஆண்டவர் கிரியை செய்வார். God bless you.